கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் கூறும்போது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, வாழ்க்கையினுடைய சந்தோஷம், வாழ்க்கையினுடைய நிம்மதி என்னின் மீது முழுமையான முறையில் ஈமான் கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதாக அழுத்தம் திருத்தமாக குறிக்காட்டுகிறார். நிம்மதி வேணும்னா, சந்தோஷம் வேணும்னா, சுகூன் வேணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஈமானில் தான் இருக்கின்றது. யார் ஒருவர் முழுமையான முறையில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து முழுமையான முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியை கொடுக்கிறான், சந்தோஷத்தை கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். கண்ணியமானவர்களே, ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய சமுதாய வாலிபர்கள் அதிகமாக நிம்மதியை வேறு வழியில் தேடுகிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மார்க்கத்துல தான் இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்லும்போது, ஆனால் நம்முடைய சமுதாய வாலிபர்கள், குறிப்பாக மார்க்கத்தினுடைய ஈடுபாடு குறைந்தவர்கள், அவங்க நினைச்சுக்கிறாங்க நமக்கு சந்தோஷம், நிம்மதி இந்த வழியில் தான் இருக்கின்றது என்ற ஒரு தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது போதைப் பொருள் எடுப்பதில் தான், போதையில் தான் நமக்கு நிம்மதி இருக்கு. கொஞ்சம் அந்த பொருளை எடுத்தோமா நம்ம மனசுல இருக்கிற கவலைலாம் போயிடுங்க, என்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடுங்க. மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை கூட என்ன சொல்லுவாரு, எனக்கு அந்த பழக்கலாம் இல்லைங்க, நான் நல்லவங்க, கொஞ்சம் ப்ரெஷருங்க எனக்கு, அதனாலதான் நான் இதை எடுக்கிறேன், இதை எடுத்தேன்னா எனக்கு அந்த ப்ரெஷர் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்முடைய வாலிபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்துக்கும் தெரியுது ஹராம், எல்லாத்துக்கும் தெரியும் இது தடுக்கப்பட்டது, இது பக்கம் போகக்கூடாது, இதை கையில எடுக்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லா வாலிபர்களுக்கும் தெளிவாக தெரியும். ஆனாலும் அவர்கள் எடுப்பதற்கு அவர்களாக ஒரு காரணம் எடுக்கிறாங்க. அது என்ன, இதுல எனக்கு நிம்மதி இருக்குங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, குர்ஆனும் சுன்னாவும் இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம விரிவா பார்ப்போம். அல்லாம இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை தண்டிக்க நாடனான்னு சொன்னா, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்க அல்லாஹ் நாடுனான்னா, அல்லாஹ்வுடைய தண்டனையிலே மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவனை தூரமாக ஆக்குவதா. எப்போ அடியார்கள் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமா போயிடறானோ, ரப்புடைய சிந்தனையே இல்லையோ, அல்லாஹ் என்ன பார்க்கறான், அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்பான், நான் செய்யறது தப்பு, என்னுடைய ரப்பு என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற நிலை எந்த மனிதனுக்கு இல்லாம போதோ இதுதான் மிகப்பெரிய தண்டனைன்றான். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த தவற செய்யறவங்க எல்லாமே அவங்க அல்லாஹ்வை நினைக்கிறது இல்லை, அல்லாஹ் என்ன பார்க்கிறான்ற அந்த சிந்தனை இல்லை, அல்லாஹ் என்ன பார்க்கிறான்ற அந்த நிலை இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸ்ல இமாம் முஸ்லிம் அவங்க பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், துபஅஸூன அப்துன் அலா மா மாது, மனிதர்கள் எந்த நிலையில் மௌத்தாகிறாங்களோ அந்த நிலையில்தான் எழுப்பப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸுக்கு விளக்க சொல்லும் போது முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க,
மௌத் இருக்க, இது எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸுடைய தர்ஜுமா எந்த நிலையில மூத்தாவாங்களோ அந்த நிலையிலேயே அல்லாஹ் தஆலா நாளை மறுமையினால எழுப்புவான். இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்றாங்க, மௌத்து எந்த நிலைமை வரும்னு சொன்னாக்கா, நாம எப்படி வாழ்றோமோ அப்படிதான் மௌத்து வரும். நாம நல்ல நிலையில வாழ்ந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான முறையில இருந்துச்சுன்னா, நம்முடைய அந்த மௌத்துடைய கடைசி செகண்டும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான முறையில மௌத்தா. இதுக்கு நேர் மாற்றமா யாரு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தவறுல இருக்கிறாரு, அல்லாஹ் தடுத்த விஷயத்துல இருக்கிறாரு, அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்துல இருக்கிறாரு, ஆபாசமான விஷயத்துல ஈடுபடுறாருன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய மௌத்துடைய தருணத்திலையும் அவர் அந்த நிலையில தான் மௌத்தாவார். கனிமானவர்களே, கவலையான விஷயம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு மௌத்த பார்க்கிறோம், எவ்வளவு மௌத்த பார்க்கிறோம். அந்த மௌத்தாளி, அந்த மௌத்தானவரே அந்த ஹராமான பொருளை உண்ட நிலையிலேயே மௌத்தாவறார், அந்த ஹராமானதை சாப்பிட்ட நிலையிலே மௌத்தாவறார். அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் எழுப்பும் போதே 1 கோடி இல்ல, 2 கோடி இல்ல, 100 கோடி இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஹத்தல் கியாமத் இருக்கும், பில்லியன் ட்ரில்லியன் கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி எழுந்து நிற்கும் போது இந்த நிலையில அல்லாஹ் இவரை எழுப்புனானா இவர் எப்படி இருப்பார்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி இவர் மௌத்தானது அந்த நிலையில மௌத்தா இருக்கார், அல்லாஹ் தடுக்கப்பட்ட நிலையில மௌத்தா இருக்காரு. அப்ப அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ். அதனாலதான் சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய மௌத்தும் நல்ல விதமாக இருக்கும். நம்முடைய மௌத்து நல்ல விதமாக இருந்துச்சுன்னு சொன்னா அதே போலதான் நாளை மறுமையில அல்லாஹ் நம்ம எழுப்புவான். நம்முடைய கபர்ல இருந்து நம்ம எழுப்பப்படும் போது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிலையில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை சரியில்லாம வாழ்ந்துட்டோம், அல்லாஹ் தடுத்த பொருள்களை, அல்லாஹ் தடுத்த விஷயத்தை வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்துட்டோம்னு சொன்னா, அப்ப மூத்தார நேரத்திலையும் அவர் அந்த ஹராம சாப்பிட்ட நிலையிலே தான் மூத்தாவாரு. இதே நிலையில தான் நாளைக்கு அல்லாஹ்வை ஒரு சந்திப்பாரு. பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபிமார்கள் மத்தியில அல்லாஹ் இப்படிதான் இருக்கும். அப்ப அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு. கனிமானவர்களே, அடுத்து 2வது விஷயம், ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதி இமாம் பதிவு செஞ்ச ஒரு ஹதீஸ், இந்த உலகத்துல யாரு போத பொருட்களை சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா தீனத்தில் ஹபால் அப்படின்ற ஒரு தண்ணியை கொடுப்பான். நரகத்துல ஒரு தண்ணியை கொடுப்பானா. அந்த தண்ணி என்னன்னு சொன்னா, நரகவாசிகள் நெருப்புல போட்டு பொசுக்கி சுட்டு எரிந்து அவங்களுடைய உடம்புல இருந்து வந்த அந்த சீல் சகதி எந்த அளவுக்குன்னா, ஒரு வாளி தண்ணி, அதாவது அந்த சீல் ஒரு வாளியை இந்த உலகத்துல ஊத்துனா மொத்த உலகமே அழிஞ்சிரும். அந்த தண்ணி தான் இந்த உலகத்துல எவர்கள் அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்தை எடுத்தாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. கனிமானவர்களே, எனவே இதுல ஒரு நிம்மதி கிடையாது, இதுல சந்தோஷம் கிடையாது. அவன் தெளிவா தெரியும், யாரெல்லாம் இதுல ஈடுபடுறாங்களோ அவங்க பார்த்தோன்னு சொன்னா உடல் ரீதியாக பலகீனமாக ஆகுவாங்க, பொருளாதாரம் ரீதியாக பலகீனமாக ஆகுவாங்க. எத்தனையோ தாய்மார்கள் அழுகுறாங்க, என்னுடைய பிள்ளை இந்த மாதிரி ஆயிட்டான். எத்தனையோ தந்தைகள் கவலைப்படுறாங்க, என்னுடைய பிள்ளை இந்த மாதிரி ஆயிட்டானே. எத்தனையோ மனைவிமார்கள், எத்தனையோ மனைவிமார்கள், அல்லாஹ் அக்பர்,
அல்லாஹ் தொழுதுட்டு வெளில வரும்போது எங்களுடைய முகல்லால ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. என்னுடைய பையன் அவனுக்கு தெரியல, என்னத்தான் ரோட்ல படுத்து கிடக்கிறாரு, ஏன் ரோட்ல படுத்து கிடக்கிறாருன்னு கேட்கிற. சின்ன பையனுக்கு தெரியல ஏன் இவன் மண்ணில் படுத்து கிடக்கிறான்னு. மாணவர்களே, இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டுல தேடுவாங்க. வெளியில போன என்னுடைய பையனை காணமே, அவர் எங்க விழுந்திருக்கிறாரு. இதுல சந்தோஷம் கிடையாது. முழுக்க 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 மன வருத்தம், மன உளைச்சல், உடலுக்கு ஆபத்து. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஇதால இத பத்தி சொல்லும்போது, இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பகதா ஃபில் ஹம்ர். மிக தெளிவாக சொல்றான். மது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே தெளிவா சொல்லிட்டாங்க. குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரக்கூடிய பொருள், அது தண்ணியாக இருந்தாலும் சரி, அல்லது அது பவுடராக இருந்தாலும் சரி, அல்லது அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக சுக்ரான் போதை ஏற்படுதா, ஹராம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், இந்த போதையின் மூலமாக உங்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்படும்ன்றான். உங்களுக்கு மத்தியில் சண்டைகள் ஏற்படும், குரோதங்கள் ஏற்படும், கோபங்கள் ஏற்படும், வீணான பிரச்சனைகள் வரும்ன்றான். அல்லாஹ் பார்க்கிறோம், பரவலா பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா படைச்ச ரப்புல் ஆலமீன் அற்புதமான முறையில் சொல்லிட்டா, ஃபஜ்தனிபு, இதை விட்டு நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த போதை இருக்கின்றது, இது இதை சாப்பிடக்கூடிய அந்த மனிதரை எந்த நிலைக்கு வேண்டாலும் கொண்டு போ. இமாம்கள் எழுதுறாங்க, அவன் மிருகத்தை விட மோசமான ஆயிடுவான், கத்தியை விட ரொம்ப ஷார்ப் ஆயிடுவான், விஷத்தை விட ரொம்ப பாய்சன் ஆயிடுவான். நம்ம பார்க்கிறோம். இமாம் நஸை அவங்க பதிவு செஞ்ச ஒரு ஹதீஸ், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு தடவை ஒரு சஹாபாக்களுக்கு மத்தியில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹம்ர் இருக்குங்க, இந்த போதை இருக்கே, இது உம்முல் ஹபாயிஸ், எல்லா பாவத்துக்கும் இதுதான் ஆணி வேர் என்றார். சொல்லிட்டு பனி இஸ்ரவேல் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறார். ஒரு நல்ல வாலிபர் இருந்தாரா, பனி இஸ்ரவேல் காலத்துல ஒரு நல்ல வாலிபர். அவருக்கு ஒரு பெண்ணோட ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அவர் அந்த பெண் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அவருடைய வியாபாரத்தை. ஒரு நாள் அந்த பெண்ணே அந்த வாலிபரை கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு வாங்கன்றான், ஏதோ முக்கியமான ஒரு வேலையா வாங்கன்றான். அப்ப உள்ள போறாரு. உள்ள போனாக்கா அங்க ஒரு வேலை இல்லை, அந்த பெண்ணு சும்மா இருக்கிறான். இப்ப அந்த பெண்ணு சொல்றாங்க, இந்த வாலிபரை பார்த்து, உனக்கு 3 ஆப்ஷன், ஒன்னு இங்க இருக்கக்கூடிய அந்த பையனை கொலை பண்ணணும், அல்லது மது அருந்தணும், அல்லது என்னிடத்தில் நீ விபச்சாரம் செய்யணும். இந்த 3 ஏதாவது ஒண்ணு செய்யணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த வாலிபர், ஐயோ கொலையா, நம்ம செய்யக்கூடாது, விபச்சாரமா நம்ம பண்ணக்கூடாது, அது பக்கமே போகக்கூடாது, சரி பேசாம என்ன பண்ணலாம், மது அருந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபர் மது அருந்துறாரு. மது அருந்த அடுத்த தருணமே அவர் அந்த பெண்ணை விபச்சாரம் செஞ்சிடறாரு. பக்கத்துல இருந்த அந்த வாலிபரை, அவருடைய அடிமைய கொலை செஞ்சிடறாரு. சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எடுத்த அந்த மதுவின் காரணமாக அவர் கொலை செய்தும் விட்டார், ஜினாவும் செய்து விட்டார். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முல் ஹபாயிஸ், எல்லா பாவங்களுக்கும் இது அடித்தளம், ஆணி வேர் என்பதாக சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட தவறான விஷயங்களை விட்டு இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக, நம் மக்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக, நல்ல ஒழுக்கங்கள் உடையவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.